வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்டர் 9 தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம், ரேஷியோ அனாலிசிஸ். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம ரேஷியோ அனாலிசிஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம், அதோடைய ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷனை பார்த்தோம். அண்ட் தென் அதில் வந்து லிக்விடிட்டி ரேஷியோஸ்லாம் என்னென்னது, அண்ட் தென் லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்னா என்ன, அதில் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அந்த கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸில் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் நெக்ஸ்ட் ரேஷியோ தான் பார்க்க போகிறோம், தட் இஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய சேல்ஸுக்கு இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து எவ்வளோ ப்ரொபோர்ஷன்ல இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் தென் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, டு டெஸ்ட் த ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ நம்மளோட பிஸ்னஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்டாக நம்ம ரன் பண்ணுறோம், ஸோ எப்படி வந்து நம்ம இந்த ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டு 100. ஸோ இதையுமே நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், பெர்சன்டேஜ்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ நம்ம பிஸ்னஸை ரன் பண்றதுக்கு நம்ம என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் பண்றோமோ அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். So operating cost is equal to cost of revenue from operations. That is, நம்மளுடைய ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு அதுக்கு ரிலேட்டடா நம்ம என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து மீட் அவுட் பண்றோமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சேஸ் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ரெவென்யூவே ஜென்ரேட் பண்ண முடியும். பிளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம பிஸ்னஸ் ரன் பண்றதுக்கு நம்ம வேற என்னென்னலாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்கர் பண்றோமோ அது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்னா என்னென்ன வந்துடும், அதுல சேலரி வந்துடும், அண்ட் தென் அவங்களுக்கு நம்ம போனஸ் கொடுத்தோம்னா அது வரும், அதுக்கப்புறம் ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு ரிலேட்டடா நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்றோமோ அதை எல்லாமே எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் சொல்லி சொல்லுவோம். பிளஸ் டிப்ரிசியேஷன். ஸோ டிப்ரிசியேஷன் எதுக்காக நம்ம சார்ஜ் பண்றோம், நம்ம அசெட்ஸை யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ நம்ம அசெட்ஸ் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்றோம், அசெட்ஸ் யூஸ் பண்றதுனால நம்மளுடைய ரெவென்யூ ஜென்ரேஷனுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அப்போ அந்த அசெட்ஸ் யூஸ் பண்றதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணணும்ல, அதை நம்ம வந்து டிப்ரிசியேஷன், அதாவது தேய்மானம். பிளஸ் அதர் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்ல வந்து எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் பே பண்ணா போதுமா, வேற எந்த செலவுகளும் இருக்காதா, நம்மளுடைய பிஸ்னஸ் உடைய ஆஃபீஸ்க்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸும் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அதுல என்னென்னலாம் வரும், இப்போ நம்ம ஆஃபீஸ் பிடிச்சிருந்தோம்னா அதுக்கு ரெண்ட் பே பண்ணணும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கு தேவையான ஸ்டேஷனரிஸ் வாங்கணும். நம்ம பிஸ்னஸா இருந்தாலுமே அதுக்குமே நிறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்பெண்ட் ஆகும், எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். அண்ட் தென் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ சும்மாவே நானும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணா எனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா போகுமா, இல்லை. ஸோ அந்த சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னும் போது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், நிறைய ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய குட்ஸை வந்து கஸ்டமர் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு இந்த டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து நம்ம பிஸ்னஸ் தான் மீட் அவுட் பண்ணணும். அப்போதான் நம்மளோட கஸ்டமர்ஸும் வந்து ஹாப்பியா இருப்பாங்க, நம்மளுடைய பிசினஸும் வந்து மேலும் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரிலேட்டடான எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கு, நம்மளுடைய பிசினஸை ரன் பண்றதுக்கு இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து செஞ்சேதான் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் வந்து நம்ம ஹையர் பண்றோம் இல்லையா. ஸோ அப்போ அவங்க வந்து ஃப்ரீயா வந்து நம்மளுக்கு வேலை பண்ணிடுவாங்களா, இல்லை. நம்மளுக்கு அவங்க ஒர்க் பண்றதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எது ரிலேட்டடா இருக்கு, நம்மளோட பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடா இருக்கு. இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதர்வைஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்.
இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கணும்னா ரொம்ப லோவரா இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ இது கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ பிஸ்னஸ்ல வந்து ப்ராஃபிட்டபிள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல எடுத்துக்கலாமே. இப்போ நான் வந்து நம்ம என்ன சொன்னோம், சேல்ஸ் வந்து ஒரு 1200, அதில் கிராஸ் ப்ராஃபிட் வந்து 200 rupees அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ அதில் எனக்கு இந்த செலவுகளுக்கே வந்து முக்காவாசி போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் எனக்குன்னு இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்கும், ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனால நம்ம என்னன்னா இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா இருக்கோ அது எதை மீன் பண்ணோம்னா நம்ம பிஸ்னஸ் உடைய ப்ராஃபிட்டபிள் வந்து நல்லா இருக்கு அப்படின்றத மீன் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ வந்து கம்மியா இருந்தாதான் இது போக சில செலவுகள்லாம் இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதுல என்னென்னலாம் வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம லோன் எடுத்திருப்போம் இல்லையா, அப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கடைசியா நெட் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே செய்யும். ஸோ அதனால இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ வந்து என்னன்னா கம்மியா இருக்கிற மாதிரி இருந்தாதான் அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Following is the statement of profit and loss of Padma Limited for the year ended 31st March 2018. Calculate the operating cost ratio. So இங்க statement of profit and loss கொடுத்திருக்காங்க. அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, revenue from operations, then other income, then expensesல வந்து purchases of stock in trade, இதுதான் வந்து purchases, changes in inventories. ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா நம்ம சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல போடுற மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேசஸ், சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக்குன்னு சொல்லி தனித்தனியாக இருக்காது. ஸோ இங்கே சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் அப்படின்றது என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக்குக்கும் க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன் தான் இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பென்சஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ எம்ப்ளாயிஸ் ரிலேட்டடாக நம்ம என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோமோ அது எல்லாமே எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, சேலரிஸ்க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதர் எக்ஸ்பென்சன்ஸ். ஸோ அதர் எக்ஸ்பென்சன்ஸ்க்கு இங்கே தனியாக வந்து ஸ்கெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் எக்ஸ்பென்சன்ஸில் என்னென்ன இருக்குது, ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் எக்ஸ்பென்ஸ், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஸோ இந்த இடத்துல லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்றது நம்மளுடைய ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சன்ஸாக இல்லை, இட் இஸ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அதாவது நம்ம வந்து வருஷமாக வந்து ஃபர்னிச்சர் வந்து சேல் பண்ணுவோம் இல்லை இல்லையா, எப்போ நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் வந்து இந்த ஃபர்னிச்சரை வந்து நம்ம சேல் பண்ணுவோம் அசட்டை. ஸோ அதுலேருந்து இந்த லாஸ் வந்து அரைஸ் ஆகியிருக்கு, அதுதான் இங்கே வந்து அதர் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து என்னென்னா ரெகுலர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு கீழே இது வராது. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்லுவோம்னா நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா வந்து நம்ம எழுதிக்கணும். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா என்னது, ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்டூ 100. ஸோ இந்த இடத்துல ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்றது என்ன, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் ப்ளஸ் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் வந்து என்னென்னா காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ என்னது, பர்ச்சேசஸ் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சேல்ஸ் பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ குட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பர்ச்சேசஸ்க்கான வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8,60,000. சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் எவ்வளவு, 40,000. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 8,60,000 ப்ளஸ் 40,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு, 9 lakhs rupees.
and then operating expenses. So operating expenses கீழே என்னென்னலாம் வரும்? Employee benefit expenses, plus office and administrative expenses, plus selling and distribution expenses, which is equal to employee benefits எவ்வளவு? 1,60,000 plus office administrative expenditure எவ்வளவு? 50,000, selling and distributive expenses எவ்வளவு? 90,000. ஸோ இந்த இடத்துல லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர்ன்றது நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதனால இது வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். இப்போ நம்ம டோட்டல் பண்ணலாம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு. 1,60,000 plus 50,000 plus 90,000. ஸோ டோட்டலாக 3 lakhs rupees. ஸோ இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஈக்குவல் டு என்னது? காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பிளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இல்லையா? அப்போ 9 lakhs plus 3 lakhs which is equal to rupees 12 lakhs rupees. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு operating cost divided by revenue from operations இல்லையா? So revenue from operations எவ்வளவு? 15 lakh rupees. இப்போ divided by 15 lakhs into 100. எதனால நம்ம percentageல இதை represent பண்ண போறோம். அப்போ 12 lakhs divided by 15 lakhs into 100. அப்போ எவ்வளவு? 80% வந்து என்னவா இருக்கு? ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ஆகியிருக்கு கம்பேர்டு டு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்களும் வந்து ஒரு டைம் வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்க சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதில் ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.